மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமத்தை சொல்லும் பொழுது அவள் இந்த உலகின் ராஜ்யபாரத்தை எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்கிறாள், இந்த உலக ராஜ்யத்தை என்று சொல்லிக்கொண்டே அவள் பிரசண்டா பிரசவித்ரி என்று அழகாக சொன்னார்கள் இல்லையா. அடுத்தது அவளுடைய ஆணை ஒன்று இருக்கிறதே, அவளுடைய ஆணைக்கு கீழ்தானே நாம் அனைவரும் அதை கேட்டு அந்த கட்டுப்பாட்டிற்குள் நடந்து வருகிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நாமம் ஓம் ஆக்ஞாயை நமஹ. ஓம் ஆக்ஞாயை நமஹ. அதாவது ஆணை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது. இது எப்படி அப்படின்னா, ஒரு அரசியாக ராணியாக இருக்கக்கூடியவளின் ஒரு ஆணை. இந்த உலகத்தையே அவள்தான் படைத்து காத்து கொண்டிருக்கிறாள். அனைவரும் அவள்தான் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடியவளுடைய ஆணை எப்படி இருக்கும் என்றால், மக்களின் நன்மைக்காக எதையெல்லாம் செய்தால் மக்கள் நன்மையாக வாழ முடியும், சௌகரியமாக இருக்க முடியும், இம்மையிலும் அடுத்து மறுமை என்று ஒன்று இல்லாமல் அப்படியே மோட்சம் என்ற வீடு பேறு எப்படி கிடைக்கும் என்று தர்மத்தை பார்த்து பார்த்து நமக்கு வகுத்து கொடுத்திருப்பார். அதையெல்லாம் எப்படி சொல்லி இருக்கிறாள் என்றால், வேதங்கள் மூலமாக, ஸ்லோகங்கள் மூலமாக, இவைகளை எல்லாம் பெரிய பெரிய இதிகாசங்கள் மூலமாக எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவ இது செய்வது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தை சொல்லும் பொழுதே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும், யாராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும், சாதாரண மக்களாக இருந்தாலும், மாணவனாக இருந்தாலும், ஒரு பெரிய வியாபாரி, அவர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அத்தனை வழிமுறைகளும் அதுல இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆணைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். முதல்ல பார்த்துருக்கோம் ஜாக்ஞா ரூப நிகமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிஜ ஆணையின் ரூபங்களாக அந்த நிகமங்கள் வேதங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் இங்கு ஆணை என்று சொல்கிறார்கள். ஆக அவள் எதை நமக்கு தந்திருக்கிறாள் என்று தெரிய வேண்டும் என்றால், இந்த சாஸ்திரங்கள் தர்மங்கள் எதை சரி என்று சொல்கிறதோ அதையெல்லாம் அவள் சொன்னவையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவள் சொன்னவைதான் அந்த வாக்தேவதைகள் இப்பொழுது நமக்கு நாமங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த வேதங்கள் எப்படி தோன்றியது என்றால், காற்றில் வந்த சப்தங்களை முனிகள் கிரகித்து நமக்கு வேதங்களாக கொடுத்தார்கள். அந்த சப்தங்கள் எப்படி கிடைத்திருக்கும்? அதுவும் அவளுடையவைதானே. ஆக அவளுடைய சப்தங்கள், அந்த சப்தங்களின் பொருள், அந்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆணை, அவற்றை பின்பற்றி நாம் நடந்தால் இந்த மாண்டம் செழிப்பாக இருக்கும். மகாபிரியவா சரணம்.